பிரியமானவர்களே, எந்த நன்மையும் செய்யாத மக்களுக்கு பிரச்சனையே வராது. யார் அதிகமாக நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் பிரச்சனைகள் வரும் என்பது இயல்பாக உள்ளது என்பதை நாம் அறிவோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள் என்பதாகும். பவுல், ஆண்டவர் என்னை மாற்றிவிட்டார், எனக்கு புதிய வாழ்வு கிடைத்து விட்டது, அதுவே போதும் என்று இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி இருக்கவில்லை. ஆண்டவரை அறிவித்ததினால் பிரச்சனை வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவன் தமஸ்குவில் அல்லாமல் முகம் தெரியாத வேறு இடம் சென்றிருந்தாலும் அவனுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அவனோடு கூட இருந்த அந்த ஜனங்கள் அவன் பெற்ற புதிய வாழ்வை பற்றி மகிழ்ச்சி அடையாமல் அவர்கள் கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று நாம் காண்கின்றோம். பாருங்கள், இதுதான் எல்லாருடைய நிலைமையும் ஆகும். நாம் எவ்வளவு நல்லதாக மாறுகின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு பிரச்சனைகளும் அதிகமாக வரும். கூட இருப்பவர்களே பிரச்சனையாக மாறுவார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். பொதுவாக தமஸ்கு என்ற அந்த இடத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கு உள்ள கோட்டை சுவர்களின் அந்த மேல் பாகம் மிகவும் அகலமாக இருக்கும். ஒரு ரதம் போகும் அளவுக்கு அகலமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அதோட ஒட்டி வீடுகளும் கட்டப்பட்டிருக்கும். பவுலுக்காக கொலை செய்பவர்கள் வெளியே வருவான் என்று சொல்லி கோட்டை வாசலில் எதிர்பார்த்திருந்தனர். வசனம் 25 பார்த்தோம் என்றால், இதை அறிந்த சீடர்கள் பவுலை கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரும் அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து பவுலை தப்புவிக்க உதவினார் என்று நாம் காண முடிகிறது. ஆண்டவரை தெரியாமல் நம் வாழ்வில் எதுவும் நிகழாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பிரபலமான மனிதனாக இருந்த அந்த பவுல் ஆண்டவருக்காக எப்படிப்பட்ட துன்பங்களை சகிக்கிறான் என்று பார்க்கும் பொழுது, நாமும் ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்கும்போது அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக வாழும் போதோ இல்லை நாம் அவரை பற்றி அறிவிக்கும் போதோ நன்மையான காரியங்கள் செய்யும் போதோ வரும் தடைகளையோ பிரச்சனைகளையோ கண்டு மனம் தளராமல் ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் தைரியமாய் ஆண்டவருக்காக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம். பரமபிதாவே, வாழ்வில் வரும் துன்பங்களிலும் உமக்காய் சேவை செய்ய பலன் தாரும் ஆண்டவரே. ஆமேன்.